அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் நிகழப்போகும் 5 அதிசய திருப்பங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பிறந்தவுடன் மே மாதம் முடிவதற்குள் பல அதிசய திடீர் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் குரு பகவான் உச்சபலம் பெறப்போகிறார், ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க. செவ்வாய் என கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த மே மாதத்தில் உறுதியாகவே மே மாதம் பிறந்ததிலிருந்தே சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தடையில்லாமல் கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய காரிய தடைகள் கூட விலகி சிறப்பான முன்னேற்றம் உண்டு. அதற்கு மிக முக்கியமானவராக பார்க்கப்படுபவர் ராசியின் அதிபதியான சனி பகவான். சனி மிக வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் விளம்பருவதால் அனைத்து வெற்றி வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நீங்களே வியக்கத்தக்க வகையில் மிக அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ராசியின் அதிபதியான சனி பகவான் பல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட வியக்கத்தக்க வகையிலான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என பலவற்றில் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கிறாருங்க சனி பகவான். அது மட்டுமல்லாது முதல் அதிசய திருப்பமாக நிரந்தர வருமானம் அமையக்கூடிய வகையில் சில நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இந்த முதன்மையான யோகம் உங்களுடைய வாழ்வின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதோடு சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பால் உண்டு. அது மட்டுமல்லாது மிக வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. 7இல் உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியை வலுவாக பார்க்க போகிறார். நவகிரகங்களிலே தோஷமற்றவராகவும் ராசிக்கு சமகிரகமாகவும் சகாயமானவராகவும் திகழக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சபலம் பெற்று சப்தமத்தில் அமரும் தருணம் என்பது உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் குரு பகவான் சப்தமத்தில் உச்சபலம் பெற்று ஜென்மராசியை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் பல காரிய தடைகள் விலகி அடுத்தடுத்து பல சுபகாரியங்கள் கைகூடும். 2வது அதிசய திருப்பமாக நீங்கள் எதிர்பார்த்தும் நடைபெறாத பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் விரைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை காட்டிலும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஜென்மராசியை குரு பகவான் பார்க்க போகிறார். ஏராளமான நன்மை உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. மிக முக்கியமாக 2வதாக சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது 3வது மிகப்பெரிய திருப்பமாக குரு பகவான் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நினைத்த காரியம் கைகூடுவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு எதிர்பாராத அதிசய நிகழ்வு ஒன்று நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது புதிய நபரின் வருகையாக இருக்கலாம் அல்லது உங்களது தொல்லை கொடுத்த நபர் உங்களை விட்டு செல்வதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு அதிசய நிகழ்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை கணித்து பயன்படுத்தி கொண்டால் தடைகள் அனைத்தையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிக வலுவாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் சாதகமற்ற ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பை இந்த வேளையில் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இந்த அமைப்பு சாதகமற்ற ஒரு சூழலில் தான் இருக்கிறது. ஏனென்றால் பெரிய அளவுல நன்மை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பில் தான் நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறார். அதே போன்று மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் வலம் வருகிறார்.
அஷ்டமத்தில் கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வேலை அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகிறது. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் ஒருமுறைக்கு இருமுறை எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அலசி ஆராய்ந்து செய்வது நல்லது. வெற்றிக்கே உரித்தான 3இல் வலம் வரக்கூடிய செவ்வாய் 4இல் ஆட்சி பலம் பெறுகிறார். ராசியின் உச்ச அதிபதி ஆட்சி பலம் பெறும் இந்த வேலை என்பது 4வது அதிசய திருப்பமாக அமைய போவது. நிச்சயமாக ஒரு குண்டுமணி அளவாவது சொத்துக்களை உங்களுடைய பேரில் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்துகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கிறது. 5வது மிக துருப்பமாக பார்க்கப்படுவது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக வலுவாக 5இல் உச்சபலம் பெற்றிருக்கும் சூரியன் 6ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. எதிர்பார்ப்பதை விட மிக வலுவாக 4இல் உச்சபலம் பெற்றிருக்கும் சூரியன் 5ஆம் இடத்திற்குள் வருவது தந்தை வழி உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கும். சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகி மகர ராசிக்காரர்களுக்கு 5வது திருப்பம் இனிமை பிறக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை இந்த மே மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஆனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வித்யாகரகரான புதன் மிகவும் வலுவாக 3, 4, 5 என பல இடங்களில் வலம் வரக்கூடிய வேளையில் 5இல் ஆட்சி பலம் பெற போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட சிறப்பான அற்புதமான வாய்ப்புகள் புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றும் பிற்பகுதியில் 6ஆம் இடத்திலும் வலமருகிறார். கலைத்துறை, அரசியல் துறையில் ஏராளமான அதிரடியான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் வரலாறு காணாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி விளம்பருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நடுநிலையான பலன்களை சந்திரன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றி நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக மே மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் சுபிட்சத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு அதிசய திருப்பங்களை நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.